வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு களக்காடு பெல்ஜியம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது களக்காடு நாங்குநேரி சாலையில் இது களக்காடு நோக்கி போகிற பகுதி. களக்காடு நாங்குநேரி சாலையில் களக்காட்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த களக்காடு பெல்ஜியம் பஸ் ஸ்டாப் பேர் பெல்ஜியம் அரசு மருத்துவமனை இருக்குது. இந்த சாலையினை அந்த பக்கம் நீங்கள் பார்ப்பது அந்த சைடு நேரே தெரிகிற அந்த ரோட்டில் உள்ளே போனால் உள்ள களக்காடு பெல்ஜியம் அரசு மருத்துவமனை. இந்த பக்கம் நாங்குநேரி போகிற சாலை, சரிங்களா? இது நாங்குநேரி போகிற சாலை. இந்த சாலையிலேருந்து நம்ம இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி உள்பக்கம் போயாச்சுன்னா ரொம்ப தூரம் கிடையாது, உள்ள பக்கத்தில் தான் பெல்ஜியம் அரசு மருத்துவமனை. உங்களை இங்கே பல் சிகிச்சைக்கான இந்த புதிய அது துவங்கி இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு பல்வலி பிரச்சனை இருக்குது. ஆகவே முதல் முறையாக நான் இப்போது என்னுடைய பல்வலி பிரச்சனைக்காக அதுக்கு சிகிச்சை எடுப்பதற்காக நான் களக்காடு அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன். இது நல்ல போக்குவரத்து வசதி உள்ள இடம். களக்காட்டிலேருந்து நாங்குநேரிலேருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்குது. இது நான் அந்த உள்ளே வந்துட்டேன். இது நீங்கள் பார்ப்பது இது அரசு மருத்துவமனையின் மெயின் கேட், உள்பகுதி மெயின் கேட். மருத்துவமனைக்கு உள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. வந்த இன்னைக்கு போய் நான் என்னுடைய பல் சிகிச்சைக்காக அந்த சீட்டு பதிவு பண்ணி வாங்கிட்டு மருத்துவரை பார்க்குறதுக்கு போனேன். இன்றைய தினத்தில் பல் மருத்துவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்களாம். இன்றைக்கி வரமாட்டாங்க அப்படின்னாங்க. ஆகவே நான் பதிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறேன். எல்லாமே இலவசம்தான். இந்த களக்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை, மருந்து, மாத்திரை அனைத்துமே இலவசம்தான் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால் இன்றைக்கு நான் என்னுடைய பல் சிகிச்சை செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, நீங்களும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.